Hi everyone, this is Rajkumar. இந்த வீடியோ எதுக்காக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்னா 29/10/2022 வந்து நமக்கு வந்து ரவுண்ட் 4ஓட சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. நியர்லி 60,000 பேருக்கு மேலே ரவுண்ட் 4ல் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இம்பார்ட்டண்ட்டான தகவல்னால் இட் இஸ் நாட் அபவுட் தி கோர்ஸை பற்றினது கிடையாது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பற்றி, தகுதி வரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா. ஸோ வந்து நம்ம எல்லாருமே இந்த மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சிஎஸ்சி அண்ட் சிஎஸ்சி அலைடு பிரான்ச்சஸ் லைக் ஏஐடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், சைபர் செக்யூரிட்டி இதை தான் நிறைய மாணவர்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த கடைசி ரவுண்டு வரும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுதுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இந்த தகுதி வரம்பு வச்சுருக்காங்க. அதாவது 10th and 12th, 10th 60% அண்ட் 12th 60%. இதை எடுத்திருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் அட்டன் பண்ண முடியும். இதில் துரதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த ரவுண்ட் 4ல் வந்து இருக்கிற திட்டத்திட்ட ஒரு 30,000 to 40,000 மெம்பர்ஸ் வந்து இந்த பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா வந்து மேட்ச் ஆகலை. அதாவது உங்களோட 10th 12th நீங்கள் 60% கம்மியாக வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் 10th and 12th ரெண்டுத்துலேயுமே வந்து தனித்தனியாக, தட் இஸ் ஈச் in 10th you have to get 60%, in 12th you have to get 60%. அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எல்லா விதமான சாஃப்ட்வேர் கம்பெனிஸும், மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாருமே 10th and 12th 60% கண்டிப்பாக வேணும். ஏன் அதோட அதிகமாக கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா மினிமமாக இருக்கிற கம்பெனிஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, நவ் யூ கேன் see the list of companies. நான் ஒரு 24 கம்பெனிஸோட லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் வியூ பண்ணலாம். ப்ளீஸ் வியூ இட். இப்போ இதில் எல்லா கம்பெனிஸும் வியூ பண்ணியிருப்பீங்க. வியூ பண்ணதில் நமக்கு என்ன ஐடென்டிட்டி வருதுன்னா, ஸோ நம்ம சிஎஸ்சி அலைடு பிரான்ச்சஸ் எடுக்க போகிறோம்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நியர்லி டு நில். அதாவது நம்ம அட்டன் பண்ண முடியாத சூழலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம மனதுக்குள்ளே எடுத்துக்கணும். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் வந்து சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் டேக் other branches like ECE, EEE, Mechatronics, E&I, Mechanical. So this ECE, EEE, Mechatronics, E&I are known as circuit branches. மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து எப்படி சிஎஸ்ஐடி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ஸையும் they will take it. So don't worry about that. இப்போ நான் போட்டிருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் அப் டு மெக்கானிக்கல் இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் இன் டு ஏ சாஃப்ட்வேர் கம்பெனி. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பட் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, இந்த கோர்சஸ் எடுக்கிறதுனால நீங்கள் நிறையா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறையா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது
நம்மளை அறியாமையே நம்மளோட ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் ஆகும்போது நம்ம வந்து இன்டர்வியூரை வந்து ஃபேஸ் பண்ணுறது கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் நமக்கு உள்ளார காலேஜுக்கு உள்ளார வேலை கிடைக்கலனாலும் வெளியில் வேலை வாங்குறதுக்கான தகுதியை நம்ம கண்டிப்பாக வளர்த்துப்போம். ஸோ ஒன்லி இந்த சிஎஸ்சி அலைடு பிரான்ச்சஸ் மட்டும்னா நம்மளால் மேக்ஸிமம் கம்பெனிஸ் அட்டன் பண்ண முடியாது. வேறு ஏரியாஸ் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கட்ரானிக்ஸுங்கிறப்ப இசிஇ ட்ரிபிள்இ மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸும் நம்ம அட்டன் பண்ணலாம், நம்ம சிஎஸ்சி ரிலேட்டட் கம்பெனிஸும் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டியூவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கும். 2 லைனில் போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அமையும். ஸோ அதை நீங்கள் நல்லா உற்று நோக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணால் மட்டுமே தான் இந்த ரவுண்டை நீங்கள் வந்து வெற்றிகரமாக கடக்க முடியும். சும்மா நீங்கள் ஒரு காலேஜில் வந்து எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், ஏஐடிஎஸ் தான் வேணும்னு ஒரு கோர்ஸை எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் எடுக்கணுமே தவிர நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கும் போகும்போது எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்குரியான கம்பெனிஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ மை சஜஷன் இஸ் தட் வந்து ஃபைனலி நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அட்டன் பண்ணுறதுக்கான சூழல் வந்து இந்த பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு இது உகந்ததாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இசிஇ ட்ரிபிள்இ மெக்கட்ரானிக்ஸ் போன்ற கோர்ஸ்கள் வந்து நீங்கள் எடுக்கலாம். எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வளர்த்துக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேரியஸ் நீங்கள் சிஎஸ்சி சம்மந்தப்பட்டதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்படி பலதரப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத இந்த ஃபைனல் ரவுண்டில் கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட ஆழ்ந்த கோரிக்கை. ஓகே, தேங்க்யூ.